வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகிற பொங்கல் தினத்தை முன்னிட்டு எந்தெந்த படம்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தோட நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தாங்க ஆரம்பிச்சது. ஆமாங்க, நம்ம அஜித் அவர்களின் ரசிகர்களுக்கெல்லாம் தலையில் பெரிய ஒரு குண்டவுத்திக்கு போட்டாங்கன்னே சொல்லலாம். அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த பொங்கல் அன்று வெளியாகாதுன்னு சொல்லி அந்த தயாரிப்பு நிறுவனமான லைக்கா கூறியுள்ளதுங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களினுடைய ரசிகர்களுக்கு பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம். இந்த நிலையில தாங்க அஜித் படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் வரிசையில் வந்துகிட்டே இருக்குதுங்க. பொங்கல் ரிலீஸுக்கு இயக்குனர் பாலா இயக்கிய ஒரு டிராமா த்ரில்லர் மூவி தாங்க வணங்கான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய், மிஷ்கின், சமுத்திரக்கனி, ரோஷினி பிரகாஷ் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆக போட படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவிங்க. இந்த படத்தில் ராம் சரண், கைரா அத்வானி, எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் பொங்கல் ரேஸில் இருந்து விடாமுயற்சி திரைப்படம் விலகியதை முன்னிட்டு பொங்கல் விடுமுறையை குறிவைத்து பல புதிய படங்கள் ரிலீஸ் ஆக போதுங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் நித்யா மேனன் மற்றும் ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு படம் ஜனவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கீர்த்திகா உதயநிதி அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் February 14 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பொங்கல் ரிலீஸ்க்கு இது மாறி இருக்குது. அடுத்து சிபிராஜ் நடிப்பில் வெளியே வர்ற படம் தாங்க 10 Hours. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இளையராஜா கலிய பெருமாள் இயக்கியிருக்காருங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படம். இந்த படத்தை அன்பு இயக்கியிருக்காருங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஸ்ரீஜித், ரவி, முனிஸ்கான், அருள்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இயக்குனர் ஹாசிமின் இயக்கத்தில் நடிகர் சிவா நடித்த படம் தான் சுமோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே இருந்ததுங்க. ஸோ இந்த படமும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஃப்ரீடம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சத்ய சிவா இயக்கியிருக்காருங்க. அதே மாதிரி இந்த படத்தில் போஸ் வெங்கட், சுதீர் நாயர், லிஜோமோல் ஜோஸ் ஆகிய இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்டர் ஷான் நிகாம் நடித்த மெட்ராஸ்காரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசன், கருணாஸ், ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வாலி மோகன்தாஸ் தயாரிச்சிருக்காருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்க. அஸ்வின் குமார், ஸ்மிருதி வெங்கட் மற்றும் பாலா நடித்த படம் தான் தருணம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் மூவிங்க. இந்த படத்தை அரவிந்த் ஸ்ரீனிவாசன் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆகுதுங்க. ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கர் நடித்த படம் தான் நேசிப்பாயா. இந்த படத்தில் பிரபு, குஷ்பு, சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் தான் இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதே மாதிரி ஷாம் நடிப்பில் வெளிவர்ற படம் தாங்க அஸ்திரம். இந்த படம் பார்த்தீங்கன்னா February 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆக போகிற படங்க. அதே மாதிரி மம்புட்டி அவர்கள் நடித்த டொமினிக் அண்ட் த லேடிஸ் ஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சிருக்காருங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ மேனன் தான் இயக்கியிருக்காருங்க. அதே மாதிரி மலையாளத்தில் ஆசிஃப் அலி அண்ட் அனஸ்வரா ராஜன் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க ரேகா சித்திரம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மிஸ்கின் இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடித்த படம் தான் பிசாசு 2. இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் ரெட்ரோ. ஸோ அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ் இயக்கி நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் இட்லி கடை. ஸோ அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று செல்வராகவன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படங்களை தொடர்ந்து மேலும் சில படங்கள் பொங்கல் பண்டிகை தினத்தில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.